நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நேர்காணல் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விருப்பமனு அளித்தவர்களிடம் தனித்தனியே நேர்காணல் நடத்தினார். திருவள்ளூர் தனித்தொகுதி, சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் தனித்தொகுதி, அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். அப்போது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளர்கள் கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விருப்பமனு அளித்தவர்களிடம் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளருக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். அதிமுக பலம் வாய்ந்த கட்சி என்பதை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படுத்த வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தினார்.